ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் கரி லா அப்படின்ற ஹிந்தி லாங்குவேஜ் லீகல் ட்ராமா மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அஷ்டோஷ் ராணா, நட்டாலியா, நிவேதிதா பட்டாச்சாரியா, ஜாகிர் ஹுசைன் மற்றும் பலர். அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஷேகர் சிரின். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். மாயாங்கிற ஃபாரினர் இந்தியாவில் டான்ஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ட்ராஜிக்கான இன்சிடெண்ட்டை எதிர்த்து போராடணும்னு சத்யாங்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முடிவு பண்ணுறாங்க. இப்போ சத்யா சீதாபதி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட்டை போய் மீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய மீதி கதை. இந்த மூவியில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அஷ்டோஷ் ராணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா அவருடைய டயலாக் டெலிவரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் எவ்வளோ கேரக்டர்ஸ் தேவையோ அவ்வளோதான் கேரக்டர்ஸ் இருந்தாங்க. கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. யூஸ்வலாக வர லீகல் ட்ராமா மூவிஸோடைய கிளைமேக்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தோடைய சவுண்ட் மிக்சிங் தான். டாப் நாச்சான ஒரு சவுண்ட் மிக்சிங் இந்த ஃபிலிமுக்கு. அண்ட் இந்த படத்தோடைய டேரக்டர் இந்த ஃபிலிமுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கான ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். இந்த படத்தோடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன்லேயே அவங்க கதைக்குள்ளே போயிட்டாங்க. இந்த படம் இனிமே டைவர்ட் ஆகாமல் என்ன சொல்ல நினச்சாங்களோ அதை ப்ராப்பராக சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபிலிமுக்கு சிக்கன் கரி லான்னு எதுக்கு டைட்டில் வச்சாங்க அப்படின்றத ஒரு டயலாக் மூலியமாக ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. கோர்ட்டில் இருக்கிற ஒரு ஜட்ஜு தான் நியாயத்தையும் அநியாயத்தையும் தீர்மானிக்கிறவர். ஆனால் அவரே ஒரு தப்பு பண்ணார்னா அந்த விஷயம் வெளியில் வராமல் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு பெரிய தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் போலீஸும் ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அவரோட வீட்டில் கோடிக்கணக்கான பணம் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறாருன்னா இவருக்கு அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இவருக்கு சில நாட்களுக்கு ஜஸ்டிஸ் ரிலேட்டடான ஒர்க்கை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது எனக்கு புரியாத விஷயம் என்னதுன்னா இதே ஒரு காமன் மேன் வீட்டில் கோடிக்கணக்கான பணத்தை இவங்க எடுத்திருந்தாங்கன்னா சும்மா விட்டுருப்பாங்களா? இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடுன்னு எக்கச்சக்க ப்ரெஷர் போட்டு அவரை பயங்கரமாக சித்திரவதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஜட்ஜு கரெக்டானா மட்டும் ஏன் பெரிய தண்டனை எதுவுமே இல்லைன்றது புரியாத ஒரு விஷயமா இருக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாறினாலுமே சில விஷயங்களை இன்னும் மாற்ற முடியாமல் தான் இருக்குது. ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சிக்கன் கரி லா கோர்ட்டோடைய ஒரு டார்க் சைடை காட்டக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை 18 வயசு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இந்த படம் அமேசான் பிரைம்லேயும் யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 out of 10. சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.